வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 32. அவன் பதிலில் குழம்பியவள், வந்து ஏதாவது சாப்பிடுறீங்களா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா என்று தயக்கத்துடன் வினவினாள். தருண் பதிலளிக்காமல் அமைதி காக்க அவனுடைய வெளி வீச்சில் முதலில் ஒன்றும் புரியாமல் தடுமாறியவள் பின் அவனின் சோர்ந்த முகத்தை அப்பொழுதுதான் நன்றாக கவனித்து அதிர்ந்தாள். என்ன முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்றாள் சற்றே உரக்க கவலையுடன். அதில் மீண்டவன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கிறேன். 3-4 நாளா சரியான நேரத்துக்கு சாப்பிடாதது கொஞ்சம் சோர்வா இருக்கு, அவ்வளவுதான் என்று சலிப்பாக தன் இயல்பு போல் அவள் கேள்விக்கு பதில் அளித்தான். அனைத்து விவரங்களும் அறிந்திருந்தவளின் முகம் லேசாக கருக்க, தோசை ஊத்தி தரட்டுமா, சாப்பிடுவீங்கல்ல என்றாள் மெதுவாக. சட்டென்று முகத்தை சுளித்தவன், அதெல்லாம் எதுவும் வேணாம், குடிக்க தண்ணி மட்டும் கொடு, நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் வேகமாக. இல்ல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சா எப்படி உடம்புல தெம்பு வரும்? நீங்க வெளியில சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா டீயாவது போட்டு தரனே, கிளம்புறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் என்றாள் தயக்கத்துடன். ஏனோ தெரியவில்லை, உள்ளிருக்கும் ஏதோ ஒன்று அவளிடம் மறுத்து பேசாதே, அவள் கூற்றிற்கு ஒத்துக்கொள் என்று அவனை வற்புறுத்த சம்மதமாக தலையாட்டினான். முகத்தில் நிம்மதி பரவ, சரி, நீங்க ஹால்ல உட்காந்துருங்க, ஒரு 5 நிமிஷத்துல டீ கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அடுப்பின் பக்கம் திரும்பினாள். அவனையும் மீறி மனதில் தோன்றிய வார்த்தைகள் இதழ்கள் வழியே அவசரமாக வெளிவந்து விழுந்தன. ஏன், நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு எதுவும் தொந்தரவா இருக்குதா என்ன என்றான் தருண் பட்டென்று. திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்தவள் பின் விழிகளை தாழ்த்தி கொண்டு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து டீ டிகாஷனை கொதிக்க விட்டாள். இல்ல, ரொம்ப சோர்வா தெரியுறீங்களே, இங்கேயே அனாவசியமா நின்னுட்டு அங்க வசதியா உட்காந்தீங்கன்னு அதனாலதான் நினைச்சு சொன்னேன் என்றாள் அவனிடம் திரும்பாமல். தருணின் இதழ்கள் மெல்ல புன்னகையில் விரிய, நிஜமாவே அது மட்டும்தான் காரணமா என்றான் உள்ளூர வியந்து கொண்டே. தானா முன்பின் அறிமுகமில்லாத ஒரு பெண்ணிடம் இப்படி இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. உண்மையிலேயே இவள் எனக்கு அறிமுகம் இல்லாதவளா என்ன? இல்லையே, இவளுடைய முகம் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக தோன்றுகிறதே, என் அம்மாவிடம் தோன்றுவதைப் போல. அதே கனிவு, அக்கறை, அமைதி. அம்மா, ஆம், கரெக்ட், அம்மாவின் முகஜாடை இவளுக்கு நிச்சயமாக இருக்கிறது. எப்படி, யார் இவள் என்று குழம்பியவன் பேச எத்தனித்த நேரம் அவள் பேசினாள். கண்டிப்பா இல்ல, பாட்டி, அம்மா, ஹரிதா யார் வந்தாலும் நீங்க இங்க வந்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா நிச்சயமா ஏதாவது பிரச்சனை வரும், அதுக்குதான் சொல்றேன் என்றாள் அவள். அதுவரை ஒருவித மௌன நிலையில் இருந்தவன் அவளின் பேச்சு புரியாமல் விழித்தான். ஏன், என்ன பிரச்சனை வரும்? முதல்ல நீ யாரு? பாக்குறதுக்கு அப்படியே என் அம்மாவோட ஜாடையில தெரியறியே என்று குழப்பத்துடன் கேட்டான். பதில் எதுவும் சொல்லாமல் இறக்கி வைத்த டீயை ஒரு டம்ளரில் வடிகட்டி அவனிடம் நீட்டினாள். அவன் அதை கையில் கூட வாங்காமல் அவளையே கூர்ந்து நோக்க என்று சலித்தவள் அறைக்கு வெளியே வந்து வாசலை எட்டி பார்த்தாள். யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவனிடம் திரும்பினாள். இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? நீ யாரு? நான் ஹரிதாவோட தங்க என்றவளின் விழிகள் திரும்பவும் வாசலை பார்த்தது. நீங்க அப்படி சோஃபால உட்காருங்களேன், யாராவது வரும்போது சட்டுன்னு நான் கிச்சனுக்குள்ள போயிட்டா பிரச்சனை இல்ல. அவன் அதை காதலையே வாங்கிக் கொள்ளாமல் டம்ளரை மட்டும் கையில் வாங்கியவன், ஆனா வீட்டுல நீ ஒருத்தி இருக்கிற விவரத்தை யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற யோசனையோடு கேள்வி எழுப்பினான். இதென்ன கேள்வி? அறிமுகப்படுத்தலும் போதே தெரிய வேணாமா நான் உங்களுக்கு வேண்டாதவன்னு என்றாள் சற்றே எரிச்சலுடன். ஏன்? ஏன்னா என்ன உங்களுக்கு பிடிக்காது, அதான் ஏங்குறேன். உங்கள்ட்ட பேசினதே தப்பு போல, அவங்க வர்ற வரைக்கும் அதே இதே பேசி என்ன நல்லா மாட்டி விட போறீங்க என்றாள் அலுப்புடன். நான் கேக்குறதுக்கு தெளிவா பதில் சொல்லு, நான் போயிடுறேன். முதல்ல உன் பேர் என்ன என்றான் விடா கண்டனாக. தன்யா என்றாள் அமைதியாக. மனதிற்குள் அவள் பெயரை மெல்ல உச்சரித்து பார்த்தவன், தன்யா, வாவ், அப்பா அம்மா பேரை போலவே ரொம்ப பொருத்தமா இருக்கே. சித்து, சிந்து, தருண், தன்யா, நைஸ் என தனக்குள் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருந்தான். குக்கர் விசிலில் முதலில் திடுக்கிட்டவன் பின் மீண்டும் தன் சிந்தனையில் தீவிரமாக மூழ்கினான். டேய்,
என்ன இப்படி பட்டுன்னு முடிவு பண்ணிட்ட? அப்பா அம்மா கேட்டா மனசாட்சி. ஏன்? அவங்கதான் பொண்ணை தேர்ந்தெடுக்கிற உரிமைய என்கிட்ட கொடுத்திருக்காங்களே, பிறகு என்ன? இது தருணின் பதில். எல்லாம் சரி, இவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதே, அதுவும் இந்த வீட்டு பொண்ணு. இவ இந்த வீட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா இவ முகத்தை பார்த்தா அவங்களோட குணம் தெரியல. நல்ல பொண்ணாதான் இருக்கா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத, நான் அவள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தன் மனதில் எழுந்த கேள்வி பதில் பகுதிக்கு விடை கொடுத்த தருண் தன்யாவிடம் திரும்பி அவள் அதற்குள் சமையலில் ஈடுபட்டிருந்தாள். ஆமா, நீ மட்டும் எப்படி இந்த வீட்டுல வித்தியாசமா தெரியற? அவங்களுக்கு ஏன் உன்னை பிடிக்கல என்றபடி டம்ளரை அடுப்பு மேடையில் வைத்துவிட்டு அவளிடம் இயல்பாக உரையாடினான். மறுபடியும் வாசலை எட்டி பார்த்தவள், இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க? ஷோ பாவம், வீட்டுல இருக்கவங்களே இவளை எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு தோணுதா? அப்படி நினைக்கிறீங்களா? நிச்சயமா உங்களால அது முடியாது என்றாள் பெண் அலட்சியமாக. திகைத்தவன், ஏன் அப்படி சொல்ற என்றான் ரோஷமாக. ஏனா பெத்த இத்தனை வருஷங்களா ஒரு குறை இல்லாம அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தவங்களையே இவ்வளவு சுலபமா இவங்களோட பேச்ச கேட்டு உதறிட்டு வந்திருக்கீங்களே. உங்களை மாதிரி சுயநலம் இருக்கிறவங்கள்ட்ட நான் எப்படி உதவி எதிர்பார்க்க முடியும் என்று அதிரடியாக வினவி அவனை நேர்பார்வை பார்த்தாள் தன்யா. ஆத்திரத்தில் முகம் சிவந்தவன், ஏய் எப்பாரு, உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன்றதுக்காக வாய்க்கு வந்ததை பேசாத. நான் என் அப்பா அம்மாவை வெறுத்தோ இவங்களை விரும்பியோ இங்க வரல, நல்லா தெரிஞ்சுக்கோ. வேறு வழி இல்லாம தான் வந்த. இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்தை நினைச்சு நான் துடிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா என்றான் கோபமாக. தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் இங்கே நிரந்தரமா தங்க வைக்கவும் என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அதுல முக்கியமானது ஹரிதாவை எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்ன்றதுதான் என்றாள் படபடவென்று. என்ன, அவளையா? சி என முதலில் அதிர்ந்தவனுக்கு பின்பு திருமண விஷயம் எனவும் ஹரிதாவை போட்டியாக்கி தன்யாவை சீண்டி பார்க்கும் ஆசை எழுந்தது. ஓ, உன்னை புறக்கணிக்கிறவங்க நல்லா இருக்க கூடாதுன்னா என்கிட்ட அவங்கள பத்தி தப்ப தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்கியா நீ என்று கேலி போன விரும்பினான். தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தவனிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. திரும்பியும் பார்க்கவில்லை எனவும் ஏதோ உந்துதலில் துணிந்த அவள் கரம் பற்றி தன் புறம் திருப்பினான் தருண். அவன் எழுந்த வேகத்தில் விழிகளில் தேங்கியிருந்த நீர் கன்னங்களில் உருண்டோட தன் கரத்தை அவனிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள் தன்யா. பிளீஸ், இதுவரை நடந்துட்டதை வச்சு நீங்க ஏதோ கொஞ்சம் நல்லவர்னு தப்பா கணிச்சு மனசுல பட்டதை பேசிட்ட. தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு போயிடுங்க. இதுக்கு மேல எதையும் பேச நான் விரும்பல என்று அவசரமாக கன்னத்தை துடைத்துவிட்டு திருப்பிக் கொண்டாள். விளையாட்டாக கேலி பேசியவன் அவளிடம் கண்ணீரை எதிர்பார்க்கவில்லை. அவள் மனம் நோகும்படிதான் எதுவும் பேசிவிட்டோமோ என வருந்தியவன் அவளிடம் வேகமாக மன்னிப்பு வேண்டினான். ஐம் சாரி தன்யா, நான் சும்மா விளையாட்டா. யாருக்கு வேணும் உங்க சாரி? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட என்றாள் சட்டென்று கோபமாக. ஆமா, நான் செஞ்சது தப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. என் வீட்டை விட்டு இங்க வந்து தங்கி இருக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என் மேல உயிரா இருக்கிறவங்க. ஆனா இத்தனை வருஷமா என் அம்மா இவங்களை ஏமாத்திட்டுதான் புலம்புறாங்களே. அதுவும் இல்லாம நான் இங்க வரலனா எங்க வீடு தேடி வந்து அவங்கள அசிங்கப்படுத்துவோன்னு சொல்லவும் தான் வேறு வழி இல்லாம இங்க வந்தேன் என்றான் விளக்கமாக. உங்க அம்மாதான் பொண்ணு, பலவீனமானவங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை எதிர்க்க முடியாது. நீங்க ஆம்பளை தானே, அடாவடியா வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறவங்கள அடிச்சு விரட்ட முடியாது. எல்லாம் செய்யலாம் தான், ஆனா இவங்கள பாக்குறதுனால என் அம்மாவோட மனசு வேதனை அடையுமே. ஓ, இப்ப மட்டும் உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா என்று தன்யா இகழ்ச்சியாக வினவ தருண் வாயடைத்து நின்றான். என்னை ஏன் இங்க இருக்கவங்களுக்கு பிடிக்கலன்னு கேக்குறீங்களே, அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் 2. 1, நான் பிறந்த 3ஆம் மாசம் இந்த குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டிட்டு இருந்த என் அப்பா இறந்துட்டாரு, அதனால ராசி இல்லாதவன வெறுப்பு. இன்னொன்னு, வளர வளர உங்க அம்மாவோட சாயல்ல வளர்ந்த அவங்க தான் அப்பாவை போல இருந்தாங்கன்னா நான் என் அம்மாவோட தாய் மாமனோட ஜாடையில பிறந்தேன். 2 ஒண்ணுதான். இதுல உங்களுக்கு முக்கியமானது எது தெரியுமா? உங்க அம்மாவோட சாயல்ல இந்த வீட்டு பொண்ணு வயித்துல பிறந்த என்னையே இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னா உங்க அம்மாவோட நிலை இங்க எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன், என் அம்மாவை என்ன செஞ்சாங்க இவங்க என்றான் அவன் மிகவும் பதற்றத்துடன். அவளின் பொடி வைத்த பேச்சில் என்ன விபரீதம் நடந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்கவே அவனுக்கு அச்சமாக இருந்தது. சில நொடிகள் பதிலின்றி தரையை விரித்தவள்
பிறகு அவனிடம் விழிகளை உயர்த்தினாள். உங்க அம்மா என்ன நினைச்சு இதுவரை உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்தாங்கன்றது எனக்கு தெரியாததால நானும் முழு விவரத்தை சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். எந்த ஒரு இடத்துலயும் மோசமான சம்பவங்கள் அது இயற்கையாகவோ இல்லனா மனிதர்கள் மூலமாவோ நடந்து நிறைய உயிர் பலி ஏற்பட்டா அந்த சோகத்தோட சம்பவோட வடுவா அங்க ஒரு நினைவு சின்ன அமைப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியுமா என்று அவனிடம் நிதானமாக கேள்வி எழுப்பினாள். அவளின் கேள்விக்கு பதிலளிக்க விருப்பமின்றி அவள் முகத்தையே சலனமின்றி பார்த்திருந்தார் தருண். உங்க அம்மா தான் வாழ்நாள்ல அனுபவிச்ச உச்சக்கட்ட நரகத்தோட நினைவு சின்னம்தான் நீங்க என இதழ்கள் துடிக்க விழிகளில் நீர் பெருகி வழிய விரல் நீட்டி அவனை சுட்டி காட்டியவள் வேகமாக அடுப்பை அணைத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.